தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என்று உறுதிபட தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39 59 உயரும் என்றும் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்த சந்தேகங்களுக்கு மக்களவையில் பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா போன்றே தற்போதைய மசோதாவும் உள்ளதாகவும் இதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அமித்ஷா உறுதிபட கூறினார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை என்பது தென் மாநிலங்களை ஓரங்கட்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அதிக மக்களவை இடங்கள் கிடைக்கும் என்றும் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது என தரவுகளுடன் விளக்கினார். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களில் உள்ள மொத்த மக்களவை இடங்களின் எண்ணிக்கை தற்போதைய 129 இடங்களில் இருந்து 195 உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தற்பொழுது 39 மக்களவை தொகுதிகள் உள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை 59 உயரும் என்றும் அமித்ஷா கூறினார். கேரளாவில் 20 தொகுதிகளில் இருந்து 30 தொகுதிகளாகவும், ஆந்திராவில் 25 தொகுதிகளில் இருந்து 38 தொகுதிகளாகவும், தெலுங்கானாவில் 17 தொகுதிகளில் இருந்து 26 தொகுதிகளாகவும், கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் இருந்து 42 தொகுதிகளாகவும் அதிகரிக்கும் என்றும் அமித்ஷா தெளிவுபடுத்தினார். तमिलनाडु की जनता को भी आश्वस्त करना चाहता हूं कि आपकी शक्ति कम नहीं होगी, बढ़ रही है। मान्यवर, अभी 39 सांसद तमिलनाडु राज्य से चुनकर यहां आते हैं और 543 के सदन में उसके प्रतिशत है 7.18%, 7.18%। और अब 50% वृद्धि के बाद सांसद लगभग हो जाएंगे 59 और इनकी नए सदन में 816 के सदन में प्रतिशत में संख्या हो जाएगी 7.23। தொகுதி மறுவரையறை ஆணைய சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என்று கூறிய அமித்ஷா, தொகுதி மறுவரையறை ஆணையத்தின் அறிக்கை நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே நடைமுறைக்கு வரும் என்று திட்டவட்டமாக கூறினார். எனவே 2029 ஆண்டுக்கு முன்னர் அது செயல்படுத்தப்படும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும், அதுவரை நடைபெறும் தேர்தல்கள் தற்பொழுதுள்ள தேர்தல் முறை மற்றும் தொகுதிகளின் கீழே நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற 360 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி ஆளும் பாஜக கூட்டணியிடம் 293 இடங்கள் மட்டுமே உள்ளன. இதேபோன்று மாநிலங்களவையிலும் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மைக்கு 21 இடங்கள் குறைவு என்பதால் இம்மசோதாவை நிறைவேற்றுவது சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.